ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தம் ஆன சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. வழிபாட்டுக்குரிய திரு சுவாமிகள் அவர்களே, ஐயா பட்டாச்சாரியார் அவர்களே, என் நீண்டகால தொடர்புக்கும் அபிமானத்துக்கும் உரிய பேராசிரியர் ஐயா ராம சீனிவாசன் அவர்களே, குரு ஞானாம்பிகா அவர்களே, வழிபாட்டுக்குரிய திரு சாந்திகுமார சுவாமிகள் அவர்களே, நண்பர் பொற்கை பாண்டியன் அவர்களே, இன்னிசை வாணி இந்திரா விஜயலட்சுமி அவர்களே, வெற்றி தமிழர் பேரவையின் மதுரை மாவட்ட தலைவர் நண்பர் ஜவஹர் அவர்களே, 30 ஆண்டுகளாக நான் சார்ந்திருக்கும் ஈஷா குடும்பத்தின் அன்புமயமான அங்கத்தினர்களே, வணக்கம். நம் மதிப்பிற்குரிய ஐயா ராம சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது நம்முடைய பட்டாச்சாரியார் அவர்களை குறிப்பிட்டு ஒரே ஒரு நிமிடம் பேசிய மகாத்மா என்று அவரை சொன்னார்கள். ஆனால் அமைப்பாளர்கள் எனக்கு நிறைய நேரம் கொடுத்திருக்கிறார்கள். நான் பேசிய பிறகு என்னை என்ன ஆத்மா என்று சொல்வாரோ என்கிற கவலை எனக்கு இப்போதே ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் கூட பேசுகிற போது நான் புத்தகத்தை முழுமையாக படிக்காவிட்டாலும் அதன் சாரத்தை உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி பேசினார். நாட்டில் எந்த அரசியல் தலைவராவது இப்படி ஒரு உண்மையை பேசுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் ஜெயிக்காதனுடைய காரணம் எனக்கு இப்போதுதான் தெரிகிறது. ஏனென்றால் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்டால் ஏதோ அந்த புத்தகத்தையே தானே எழுதியது போல் பேசுவதுதான் மரபு. அதே போல அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு ஆன்மீகவாதியாகிய சத்குரு அவர்களால் எழுதப்பட்ட ஒரு ஆன்மீக நூல். அதை ஆன்மீகம் பேசுபவர்கள் ஆன்மீகமாகவே பேசுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த புத்தகத்திலே அரசியல் பேசுவதற்கும் சத்குரு நிறைய இடம் வைத்திருக்கிறார். அதில் கூட ஒரு இடத்துல சொல்லுகிறார், புதிதாக ஒருத்தர் ஒரு இயக்கம் தொடங்கினால் நிறைய பேர் சேர்ந்து கொள்வார்கள், சில பேர் எதிர்ப்பார்கள் என்று எழுதியிருக்கிறார். இது இப்பொழுது எழுதியதல்ல, சில மாதங்களுக்கு முன்பே எழுதிய புத்தகம். எனவே அதற்கும் இந்த புத்தகத்தில் இடம் உண்டு என்பதை நான் இந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இல்லை இல்லை இல்லை, சத்குரு சொல்லி கேட்டிருந்தால்தான் நாடு உருப்பட்டு இருக்குமே. ரொம்ப அருமையாக அவர்கள் பேசுகிற போது நம்முடைய இந்து பாரம்பரிய மரபு எப்படி எல்லாவற்றையும் விளையாட்டாக பார்த்தது, லீலா என்கிற சொல்லை சொல்லி திருவிளையாடல் புராணத்தினுடைய அந்த 64 திருவிளையாடல்களையும் ஐயா அவர்கள் அழகாக சொன்னார்கள். அதனால்தான் இந்த உலகத்தை ஏன் கடவுள் படைத்தான், ஏன் வளர்த்தான், ஏன் அழித்தான் என்கிற முப்பெரும் கேள்விகளுக்கு கவி சக்கரவர்த்தி கம்பர் சொன்னார், இது எல்லாம் கடவுளுக்கு ஒரு நீங்காத எல்லையில்லாத விளையாட்டு என்று சொன்னார். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று இந்த மொத்த பிரபஞ்சத்தினுடைய உருவாக்கம், இருப்பு, அழிப்பு எல்லாமே இறைவனுடைய விளையாட்டு என்று சொன்ன மரபு நம்முடைய மரபு. அதில் மாவீரன் சிவாஜியை பற்றி அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள். கண்ணனுடைய இயல்பு அதுதான் என்பதை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆக அவர் கண்ணனை முன்வைத்தார் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். உண்மைதான். இன்று நீங்கள் பார்க்கிற போது இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் தீர்ப்பதற்கு என்று ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உருவாகி இருக்கிறார். அவர்தான் நம்முடைய சத்குரு அவர்கள். இந்த மண் மாசடைந்து இருக்கிறது, விளைச்சலுக்கு வாய்ப்பில்லாததாக இந்த மண் இருக்கிறது என்றால் அதற்கு மண் காப்போம் என்கிற இயக்கத்தை அவர் முன்வைக்கிறார். மழை நீரை தக்க வைத்துக் கொள்ளாத ஒரு சூழல் உருவாகிறது என்றால் அதற்கு மரம் சார்ந்த விவசாயம், காவிரி தொடங்கி நதிகளில் எல்லாம் நீரை பிடித்து வைக்கும் என்பதற்காக காவேரி கூக்குரல் என்கிற ஒரு அமைப்பை அவர் உருவாக்குகிறார். நீங்கள் சொன்னீர்களே, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னீர்கள், பக்தர்கள் அவர்களுடைய பராமரிப்பிலே ஆலயங்கள் இருக்க வேண்டும்
என்கிற கோட்பாட்டில் சத்குரு அவர்கள் கோயில் அடிமை நிறுத்து என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கினார். எனவே இருக்கிற குறைபாடுகளை குறைபாடுகளாக மட்டும் காட்டாமல் அதற்கு என்னென்ன தீர்வுகள் என்று சொல்லுகிற இந்த பிரபஞ்சம் முழுமைக்குமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகிய சத்குரு ஒரு பிரபஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகிய கண்ணனை பற்றி எழுதிய நூல் கிருஷ்ணலீலா என்கிற இந்த அருமையான புத்தகம். இதிலே நீங்கள் சொன்னபோது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மாவீரன் சிவாஜியை பற்றி சொன்னீர்கள். அவனுக்கு பகை வந்தபோது கூட பகையை பார்த்து இவன் பயந்து விட்டானோ என்று கருதுகிற அளவிற்கு அவன் அமைதி காத்தான். கண்ணனை பற்றி மகாகவி பாரதி இதைத்தான் சொல்லுகிறான். பகைமை முற்றி முதிர்ந்திடும் மட்டிலும் பார்த்திருப்பதல்லால் ஒன்றும் செய்திடான். எதிர பகைவன் அந்த ஆட்டம் ஆடுவானா, இவன் என்ன பண்ணுவானா, நகை புரிந்து பொறுத்து பொறுத்து ஐயோ நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் போக்குவான். ஆனா எப்ப அவன் வேலை பார்ப்பான்னா, காலம் கனிந்து கை கூடும் அப்போது ஒரு கணத்திலே புதிதாக விளங்குவான். சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம், தருமம் பாரில் தழைத்தல் மறுகணம், இக்கணத்தில் இடைக்கணம் ஒன்றுண்டோ இதனுள்ளே பகை முடித்திட வல்லன்கான் என்று பாரதி கண்ணனை பற்றி எழுதுகிறார். சத்குரு அவர்கள் இந்த நூலிலே கண்ணன் என்கிற ஒரு முழுமையான வாழ்க்கை நிலையை பற்றி பல அற்புதங்களை சொல்லுகிறார். அதில் ஒரே விஷயம், இப்போ சத்குருவே உள்ளே இருக்கிறார்னா அவர் தன்னுடைய தோற்றத்தை how he carries himself என்பது எல்லோரும் பார்த்து வியக்கிற அம்சம். ஒரு யோகி, ஒரு கிரகஸ்த யோகி, தன்னை உணர்ந்த ஒரு ஞானி தன்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார் என்பதை கண்ணனோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கிறோமோ இல்லையோ, சத்குரு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். நீங்கள் வாழ்க்கையை உண்மையிலேயே நேசித்தால் உங்களை எப்போதும் உன்னதமாக வெளிப்படுத்திக் கொள்வதில் கவனமாக இருப்பீர்கள். அதை ரொம்ப அழகாக ஒன்று சொல்றார். நான் கூட பார்த்துருக்கேன். நம்ம ஆட்கள்லாம் லீவ் வேணும் லீவ் வேணும்னு கேட்பாங்க. இந்த பண்டிகை காலத்தில் வரிசையாக ஒரு 3-4 நாள் லீவ் விடுவாங்க. ஒரு அரை நாளுக்கு மேலே அந்த லீவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஆட்களுக்கு தெரியாது. இல்லாட்டி அந்த லீவில் தன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்படியே இந்த ரீல்ஸை பார்த்து அப்படியே விழுந்து கடந்து தூங்கி எந்திரிச்சு எப்போ தூங்கணும், அதாவது ஒரு மனிதனுக்கு காலத்தினுடைய பெருமையும் தெரியாது, மகிழ்ச்சியினுடைய அருமையும் தெரியாது. சத்குரு சொல்லுகிறார், மக்களால் நீண்ட நேரம் மகிழ்ச்சியை தாங்க முடிவதில்லைங்கிறார். இது ஒரு மனநோய். என்ன காரணம் என்றால் மகிழ்ச்சி என்பது அவர்கள் வாழ்க்கையில் எப்போதோ வந்து போகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. முனைவர் குருஞானாம்பிகா பேசுகிற போது சொன்னார், சத்குரு அவர்கள் பாரிஸ் நாட்டிலே ஒரு ரயிலிலே போய்கொண்டிருக்கிறார். இருப்பவர்கள் எல்லாம் இறுக்கமாக இருக்கிறார்கள். அவர் ஒருவரையும் பார்த்து புன்னகைக்கிறார், மனம் விட்டு சிரிக்கிறார். அந்த கம்பார்ட்மெண்ட்டே மகிழ்ச்சிமயமாக மாறியது என்று சொல்கிறார். இது உளவியலினுடைய ஆழமான ஒரு அம்சம். இப்போ நம்ம சிதம்பரம் பக்கத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு 1930-40களில் ஹாப்பி நாராயணன் ஒருத்தர் இருந்திருக்கிறார். இப்போ கல்யாணத்துக்கு நாதஸ்வரம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு சமையல்காரரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கல்யாண வீட்டில் இந்த ஹாப்பி நாராயணனை பணம் கொடுத்து கூப்பிடுவாங்க. அவர் வேறு ஒன்றும் பண்ண மாட்டார். இப்படி ஒரு 50 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, இப்படி கன்னத்தில் கை வச்சு உட்கார்ந்துருக்காங்கன்னா உடனே சில பேர் கன்னத்துலன்னு கை எடுக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா அங்கே போய் உட்கார்ந்துட்டு கலகல கலகலன்னு சிரிக்க ஆரம்பிப்பார். மெல்ல அந்த சிரிப்பு தொற்றிக்கொண்டு பற்றி கொண்டு அந்த அரங்கமே சிரிப்பு மயமாக மாறும். சமையல் அறையில் காய்கள் நறுக்கி கொண்டு இருப்பார்கள், அங்கே போய் கலகலகலன்னு சிரிப்பார், அந்த இடமே சிரிப்பு மயமாக மாறும். இந்த அம்சம் எங்கிருந்து வந்தது என்றால் நம்முடைய மரபிலே இருந்தது. குறிப்பாக ஜென் மார்க்கத்தில் லாஃபிங் மாங்க்ஸ் என்று இருப்பார்கள், சிரிக்கும் ஞானிகள், சிரிக்கும் முனிவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் கூடக்கூடிய சந்தையில் போய் நின்றுக்கிட்டு கலகல கலகலன்னு சிரிப்பார்கள். அந்த மொத்த சந்தையும் சிரிப்பு மயமாக மாறும். அப்படி 2 பேர் இருந்தார்கள். அதில் ஒருத்தர் என்ன பண்ணாரு, முதுமை வந்தது, அவருக்கு மரணம் நெருங்கியது.
சரி, இவர் இறந்து போக போறாரு, எல்லாரும் காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்பவர்களால பெருசா வருத்தப்படலை. அந்த ஒரு முனிவர் இறந்து போயிட்டார். அவரை போய் சிதையிலே கிடத்தி இருக்கிறார்கள், நெருப்பு வைக்க போகிறார்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு, கூட இருந்த ஞானிக்கு லேசா கண்ணு கலங்குது. என்ன இருந்தாலும் 50 வருஷமா 60 வருஷமா கூட இருந்த ஆளு, அவருக்கு சிதையிலே நெருப்பு வைக்கிறார்கள். அடுத்த வினாடி அந்த நெருப்பு பற்றிய பிறகு அந்த சிதையிலிருந்து மத்தாப்பு, புஸ்வானம், சங்கு சக்கரம், பட்டாசெல்லாம் வெளியில வருது, வெடிக்குது. அந்த ஆள் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு செத்து போயிருக்காரு. தன்னை சிதையில் வைத்தால் கூட சிதையில் கூட நான் சிரிப்பேன் என்று காட்டிய மனிதர் அந்த மகத்தான ஞானி என்று ஜென் பாரம்பரியம் அவரை கொண்டாடுகிறது. வாழ்க்கை என்பது அத்தகைய கொண்டாட்டம் என்பதை ரொம்ப அற்புதமாக சத்குரு அவர்கள் இதிலே சொல்லுகிறார்கள். இதில் உரல்ல அவரை கட்டி போடுறாங்க, யசோதை கட்டி போடுகிறார். நீங்கள் கோகுலத்துக்கு போகிறீர்கள் என்றால் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். சைதன்ய மகாபிரபுவோட சீடர்கள் கோஸ்வாமிகள் 15ஆம் நூற்றாண்டில் கோகுலம் உட்பட கண்ணன் வாழ்ந்த இடங்களுக்கெல்லாம் போய் கண்ணனோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் என்ன இருக்கிறது என்று கண்டறிந்து தங்கள் ஞான திருஷ்டியால் யசோதை எந்த உரலில் கண்ணனை கட்டினாலோ அந்த உரலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது இன்றைக்கும் கோகுலத்தில் பூஜைக்கு இருக்கிறது. நீங்க போனா அதை பார்க்கலாம். அந்த உரல்ல கட்டி போட்டா அதை இழுத்துக்கிட்டு போய் எல்லா பக்கமும் போறான். எதுக்கு போறான்னா, அவன் வெண்ணெய் திருடி தின்னதை எந்தெந்த கோபிகையெல்லாம் காட்டி கொடுத்தாலோ அவங்க வீட்டெல்லாம் இடிச்சு சொல்றதுக்கு போறான். அவன் பாட்டுக்கு உள்ள போவான், உரல் போய் இடிக்கும். அப்போதுதான் 2 மருத மரங்கள் விழுந்தன. சகடாசுரன் என்கிற அரக்கன் அப்பதான் விழுந்தான். அது வில்லிபுத்தூரார் ரொம்ப அழகா சொல்லுவார். அது நல்ல காட்சி. நீங்க பாண்டவர்கள் ஒவ்வொருத்தங்கிட்டயா போய் கண்ணன் கேட்பான், நான் தூது போவா வேண்டாமா அப்படின்னு. தர்மன் சொல்லுவான், நீ போய் 5 நாடு கேள், இல்லாட்டி 5 ஊரு கேள், 5 வீடு கேள், இல்லாட்டி வேணா சண்டையை கேளும்பான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றை சொல்லி அனுப்புவான். ஆனால் சகாதேவன்கிட்ட போய் கேட்பான் கடைசியா, சகாதேவா நீ என்ன சொல்ற, நான் போட்டுமா, தூது போட்டுமா அப்படின்னு. ரொம்ப அழகா சகாதேவன் சொல்லுவான், நீ போனா எனக்கு என்ன, போகாட்டி எனக்கு என்னம்பான். என்னடா இப்படி சொல்ற, நம்மளை எதிர்த்து நிற்கிறானே துரியோதனன், அவன் உங்களுக்கெல்லாம் நாடு கொடுக்கணுமா வேண்டாமா, அவன் கொடுத்தா எனக்கு என்ன, கொடுக்காட்டி எனக்கு என்னம்பான். ஏன் இப்படி பேசுறியே, உன்னுடைய மனைவி பாஞ்சாலி கூந்தலை விரிச்சு போட்டிருக்கா, துர்ச்சாதனன் ரத்தத்தை தடவாம நான் சாக மாட்டேன்னு கூந்தலை முடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா, அவள் கூந்தலை முடிக்கணுமா வேண்டாமா, அவள் கூந்தலை முடிச்சா எனக்கு என்ன, முடிக்காட்டி எனக்கு என்னம்பான். என்னடா இப்படி சொல்ற அவன் சொல்லலாம், கண்ணா நீ என்னமோ எங்க 5 பேர்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ண போறியா, எங்க அண்ணன் 4 பேரும் பைத்தியக்காரன், நீ நிஜமா கேட்கதான் நினைச்சிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கான். எது எது எங்கெங்க எப்பப்ப முடியும்னு உனக்கு தெரியும், அதை நீ முடிவு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். முருகவிழ்க்கும் பசுந்துளப முடியானே அன்று அழகை முளைப்பால் உண்டு மருதிடை சென்று உயர் சகடம் விழ உதைத்து பொதுவர் மனை வளர்ந்த மாலே, ஒருவருக்கும் தெரியாது இங்கு உன் மாயை நான் அறிவேன், உண்மையாக திருவுளத்து கருத்ததுவோ அது எனக்கும் கருத்தென்றான் தெய்வமன்னான் என்று வில்லிபுத்தூரார் எழுதி காட்டுகிறார். எனவே கண்ணன் அந்த சகடத்தை உடைத்து கொண்டு போகிறான், சகடாசுரனை கொள்கிறான், மருதமர வழியாக வந்த அரக்கனை வீழ்த்துகிறான்னா, உரலில் கட்டி போட்ட போது கோபிகர்கள் வீட்டை இடித்து கொண்டு போகிற போது இவ்வளவு வேலைகளை அவன் பார்க்கிறான். அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் இருக்கிற உறவை பற்றி சத்குரு இந்த புத்தகத்தில் ரொம்ப அருமையா ஒன்றை சொல்லுகிறார். அர்ஜுனன் கிருஷ்ணனை ஒரு ஒன்றுவிட்ட சகோதரனா பார்த்தான், ஒன்றுவிட்ட உறவினனாக பார்த்தான், குருவாக பார்த்தான், கடவுளாக பார்த்தான், பல்வேறு கோணங்களில் பார்த்தான். சத்குரு சொல்லுகிற இந்த விஷயம் நமக்கு புரியணும்னா நீங்க பாரதியாருடைய கண்ணன் பாட்டு படிக்கணும். கண்ணன் என் தோழன், கண்ணன் என் குரு, கண்ணன் என் சீடன், கண்ணன் என் அடிமை, கண்ணன் என் ஆண்டான், கண்ணன் என் அரசன்னு இவ்வளவு கோணங்களில் எழுதப்பட்டிருக்கும். ஒரு தோழன் அர்ஜுனனுடைய பார்வையிலிருந்து சத்குரு சொல்ற மாதிரி பாரதி அன்றைக்கு எழுதியிருப்பான். அவன் எப்படி பண்ணுவான், ஒரு ஃப்ரெண்டுன்னா யாருன்னு சொல்றான், கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான், சொல்லும் கேலிகள் பொறுத்திடுவான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி ஏதாச்சும் கடன் கேட்டு பாருங்க,
அவனே ஃபோன் எடுத்து இந்த சந்தாதாரர் உபயோகத்தில் இல்லைன்ட்டு வச்சுருவான். அது ரெக்கார்டர் வெர்ஷனில் அவனோட வெர்ஷன். ஏன்னா இந்த சந்தாதாரர் உனக்கு உபயோகமாக இல்லைன்னு அர்த்தம். ஆனால் கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான், சொல்லும் கேளிகள் பொறுத்திடுவான், என்னை ஆட்டங்கள் ஆடியும் பாட்டுகள் பாடியும் ஆறுதல் செய்திடுவான், என் நாட்டத்தில் கொண்ட குறிப்பிது என்று நான் சொல்லும் முன்புணர்வான், அன்பர் கூட்டத்திலே இந்த கண்ணனைப் போல் அன்பு கொண்டவர் வேறுளரோ என்று பாரதி எழுதி காட்டிய அந்த பகுதி சத்குரு அவர்கள் எழுதியிருக்கிற இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்தது. சத்குரு அவர்கள் கண்ணனை எப்படி இனிமைமயமானவனாக இந்த உலகம் பார்த்தது என்பதற்கு மதுராஷ்டகத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறார். மதுராஷ்டகம் என்ன சொல்லுகிறது? சத்குரு சொல்லுகிறார், கண்ணனுடைய இதழ்கள் இனியவை, கண்கள் இனியவை, குழல் இனியது, காது இனியது. அதை தமிழில் எழுதியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதை அழகு என்று சொன்னார். அதாவது அழகர், கல்லழகர் என்று நாம் போற்றுகிறோம். அவனுடைய அழகை மதுராஷ்டகத்தை சத்குரு சொன்னபோது, அதை நான் படித்த போது எனக்கு ஆண்டாள் நாச்சியார் ஞாபகத்துக்கு வந்தார். கண்ணன் ரொம்ப அழகு என்று சொல்கிறாங்க அவங்க. கண்ணன் கிட்ட என்ன அழகு? எல்லாமே அழகு. சும்மா எல்லாமே அழகுன்னு சொல்லிட்டாச்சா? கூட இருக்கிற தோழிகளை பார்த்து ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார், எழிலுடைய அம்மனை மீர் என் அரங்கத்து இன்னமுதல் குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூடில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை தானும் தான் கடல் வளையே ஆக்கினரே என்று ஆண்டாள் பாடுவதாக மதுராஷ்டகத்துக்கு இணையான ஒரு பகுதியாக தமிழிலே ஆண்டாள் நாச்சியார் அருளியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் ராதை சொல்லுகிறாளாம், அதாவது எல்லாருக்கும் கண்ணன் ராதையை பிரிந்திருப்பதாக நினைப்பு. கண்ணனுக்கு சத்குரு எழுதுகிறார், எங்கே ராதை உன்னை பார்க்க வரலையான்னு போய் கேட்குறாங்களாம். யார் சொன்னார் ராதை கண்ணன் இல்லைன்னு? இந்த பாறையை பாரு கண்ணன், இந்த பச்சை மரத்தை பாரு கண்ணன், எங்கு பார்த்தாலும் அவளுக்கு கண்ணன் தெரிகிறான். ரொம்ப அழகாக சத்குரு அந்த காட்சியை விவரிக்கிறார். எட்டர்னலி எப்போ பார்த்தாலும் கண்ணனுடைய இருப்பிலே ராதை இருக்கிறார். இது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும். நான் சொன்ன புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு, 5-10 வருஷம் ஆனவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படி தான் புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு வாரம் டூர் போயிட்டு வந்திருக்கான். அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் இல்லாத காலம். அவன் அந்த புது மணப்பெண்கிட்ட கேட்டிருக்கான், அந்த ஒரு வாரம் நான் ஊரில் இல்லையே நீ நினச்சியா அப்படின்னு. அவசருக்கு அதையும் கேட்குறீங்க, மரத்தை பார்த்தா நீங்கள், மட்டையை பார்த்தா நீங்கள், குளத்தை பார்த்தா நீங்கள், குட்டையை பார்த்தா நீங்கள். போன வாரம் நம்ம வீதியில் ஒரு குரங்காட்டி போனால் அவனை பார்த்தாலும் உங்களை மாதிரியே இருந்தது, அந்த குரங்கு கூட உங்களை மாதிரியே இருந்ததுன்னாங்களாம். அப்போ எதை பார்த்தாலும் அந்த அப்சஷன் இருக்கு இல்லையா, இது வந்து போகிற விஷயம் அல்ல, காலம் முழுக்க ராதைக்கு இருந்தது என்பதை சத்குரு ரொம்ப அழகாக அதில் பதிவு செய்கிறார். அதனால்தான் ராதைக்கும் கண்ணனுக்கும் பிரிவு என்ற நிலையே இல்லை. நான் வேற ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அதில் பாரதி சொல்கிறத கோட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய ஞானி இடத்திலே கேட்டார்கள், பாகவதத்தில் ரொம்ப பின்னால் தான் ராதை பற்றிய ரெஃபரன்ஸ் வருது, அப்போ ராதை என்பது ஒரு கற்பனை பாத்திரமானு கேட்டபோது அந்த ஞானி சொன்னார், அப்படி அல்ல, ராதா she was so closely identified with Krishna, தன்னை முழுக்க முழுக்க அவள் கண்ணனோடு அடையாளப்படுத்தி கொண்டதால் அவளை பிரித்து பார்ப்பதற்கு யாருக்கும் ரொம்ப காலமாச்சுன்னாங்க. அதை பாரதி எழுதுகிறான், அந்நியமாக நம்முள் எண்ணுவதில்லை, ஆவி ஒன்றாய் கலந்த பின்னேன்னு ராதை சொல்லுவதாக எழுதுகிறார். இதில் ரொம்ப முக்கியமான இடம், கண்ணனை யார் உணர முடியும்? இப்போ நாம் ஒரு ஆண்கள், பெண்கள், திருநங்கையர் என்று சில பேதங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் சத்குரு சொல்லுகிறார், ஒரு ஆணுக்குள் பெண்மை முழுதாக மலரும் வரை அவனால் கண்ணனை உணர முடியாது. அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லுகிறது, கண்ணன் என்கிற ஒருவன்தான் புருஷோத்தமன், மற்ற எல்லோருமே கோபிகைகள் என்று சொல்லப்படுகிறது. நாம் பிறப்பிலே ஆணாக இருக்கலாம். அதைத்தான் இந்த கோபீஸ்வரர் அப்படின்னு சிவபெருமானுடைய ஆலயத்தை பற்றி அவங்க சொன்னார்களே, அது யமுனா நதிக்கரையிலே இருக்கக்கூடியது. நான் திருச்சியில் பேசுகிற போது ஒன்று சொன்னேன், அதாவது குருவை பற்றி ஒன்று சொல்லுகிறார். குரு ஒரு திரவத்தை கொடுத்து குடி என்று சொன்னால் அது என்னவா இருந்தாலும் குடிச்சிடணும், அதுதான் ஒரு சிஷ்யனுக்கு அழகுன்னார். நான் இந்த சம்பவத்தை திருச்சியில் இதே புத்த அறிமுக விழாவில் நான் சொன்னேன்.
என்னென்னா, நான் சொல்கிறது 27-28 வருஷம் முன்னால், அதில் ரொம்ப ஆண்டுகளாக இருக்கிற நம்ம வள்ளி மாமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக நம்ம ஈஷாவில் ஒருத்தர் உறுப்பினராக இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு தீராத வயிற்று வலி இருந்தது. ஒரு நாள் சத்குரு உட்கார்ந்துருக்குறாங்க. அவர் கையில் விளக்கிலே போடுவதற்கான எண்ணெய் எடுத்துக்கிட்டு வர்றார். அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, அது தேவையா, பர்சனல் விஷயங்கிறதுனால. ஒருத்தர் வச்சுக்கோங்க, அவர்கிட்ட அந்த எண்ணெயை குடிங்க அப்படின்னார் சத்குரு. அவர் அப்போல்லாம் அவர் பேரை சொல்லி கூப்பிட்ற டைம், இது விளக்கில் போடுற எண்ணெய்ங்க, அதை குடிங்க. அவர் சத்குருக்கு அது புரியல, இது விளக்கில் போடுற எண்ணெய்ங்க, அதை குடிங்கன்னு. ஸோ இது எப்படி இதை இது விளக்கு, ஓ மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னார் சத்குரு. சத்குரு சொன்ன அடுத்த வார்த்தை, அடடா மிஸ் பண்ணிட்டீங்களே. என்ன அர்த்தம்னா, அந்த நேரத்தில் அவருக்கான தீர்வு அவர் கையில் இருந்த எண்ணெயில் இருந்தது. அவருடைய எண்ணம் ஓடியதால் அந்த எண்ணெயை அவரால் குடிக்க முடியல. அப்போ ஒரு குரு ஒன்றை சொல்லுகிறார் என்றால் அதற்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும். புறவயமான நம்முடைய தர்க்க அறிவை வைத்துக்கொண்டு அதை எடை போட்டால் அது என்ன என்றே நமக்கு தெரியாது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. நான் இன்னும் ஒரு 2 செய்திகளை காலத்தின் அருமை கருதி நான் சொல்ல முற்படுகிறேன். இதில் கண்ணனை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப நுட்பமாக ஒரு கேள்வி. அவன் தான் எல்லாம் தெரிஞ்சவனாச்சே, அனைவரையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவனாச்சே, அவன் ஏன் இந்த போரை நிறுத்தவில்லை என்று கேட்கிறார். சத்குரு சொல்றார், தொடக்கத்தில் தன்னை ஒரு மனிதனாக வெளிப்படுத்தி கொண்டான். ஐயா அவர்கள் ஒரு பாடல் சொன்னார்கள், அது கண்ணதாசன் அல்ல, பாரதி சொன்னது. சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே ராமன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான். தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர்னு பாரதி எழுதலாம். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் ஒரு சித்தன் என இங்கே வந்தேன்னு சொன்ன மாதிரி. அப்போ ஆரம்பத்திலே தன்னை ஒரு மனிதன் போல கண்ணன் வெளிப்படுத்துகிறான். யாருக்காவது வலித்தால் அவனுக்கு வலிக்கிறது, யாராவது சிரித்தால் அவன் சிரிக்கிறான், யாராவது அழுதால் அவன் அழுகிறான். ஆனால் இந்த இடத்தில் வருகிற போது படைப்பினுடைய ஒரு அம்சமாக நின்று கொண்டு கண்ணன் பேசுகிறான். காரணம், இயக்குவது கடவுள் அல்ல, அவரவர் செய்த கர்மவினை. போராடுவது அர்ஜுனனுடைய கர்மவினை, எதிர்த்து போராடுவது துரியோதனனுடைய கர்மவினை. இங்கே சத்திய சாட்சியாக கண்ண பரமாத்மா இருக்கிறார் என்பதை சத்குரு இந்த நூலிலே மிக தெளிவாக விளக்குகிறார். அப்ப கடவுளுடைய இருப்பில் நம் கர்மவினைகள் செயல்படுகிற போது அவர் ஒரு கண்காணியாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இப்போ நான் கடவுள் அப்படின்னு யார் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்குன்னு தத்துவம் சொல்லுது. அகம் பிரம்மாஸ்மி என்கிறார்கள். அது யாருக்கு உண்மை? தனக்குள் இருக்கிற கடவுளை உணர்ந்தவளுக்கு தான் அது உண்மை. சத்குரு சொல்லுகிறார், நீங்கள் அதை உணராத வரையில் உங்களுக்குள் கடவுள் இருக்கிறான், நீ கடவுள் என்று சொன்னால் அது உங்கள் அகங்காரத்தை தூண்டுமே தவிர உண்மையை நோக்கி நீங்கள் நடக்க மாட்டீர்கள். அப்போ இந்த சட்டில் டிஃபரன்ஸ் என்ன என்பதை சத்குரு ரொம்ப அழகாக சொல்லுகிறார். ஏன் கண்ணன் போரை ஊக்குவித்தான் என்றால், அதில் ஒரு இடத்துல அவன் சொல்றான், நீ யுத்தம் செய்வதன் மூலம் அவன் உடலைத்தான் போக்க முடியும், உயிரை போக்க முடியாது. ஏன்? உயிர் நிறைய இருக்கிறது. நம்மளே யாராவது செத்தா உயிர் போயிடுச்சுங்கிறோம். உயிர் போகலை, உடம்பு தான் போக போகுது. அந்த உயிர் வேறெங்கோ வேறு வடிவம் எடுக்கப் போகிறது, அல்லது குருவினுடைய அருளோ இறைவனுடைய அருளோ இருந்தால் முக்தியை நோக்கி போக போகிறது. அப்போ உயிருக்குன்னு ஒரு க்ளோசிங் பாயிண்ட்டை கடவுள் தான் நிர்ணயிக்கணும். ஆனால் உடல் தான் மாறி மாறி போகும். யமன் என்ன வேலை பார்க்கிறான் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு குரியர் சர்வீஸ் தான். இந்த உடம்புல இருந்த உயிரை எடுத்து அது செய்த வினைகளுக்கு ஏற்ப அடுத்த உடம்புல ஒப்படைக்கிறது. இந்த அபிராமி பட்டர் சொல்றார், குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது. இந்த உடம்புல ஒரு பிண்டம் இருக்கு, அந்த பிண்டத்துக்குள்ளே ஒரு உயிர் குடி போகிறது. அந்த உடலும் உயிரும் சேர்ந்த பிறகு அது பூமிக்கு வருகிறது. அது எது வரைக்கும் இருக்குன்னா, யமதர்மன் ஒரு வரம்பு விதிச்சிருக்கான், அது வரைக்கும் இருக்கும். அப்புறம் யமன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான்னு அர்த்தம்.
அது இறையருளாலோ குருவருளாலோ அந்த உயிர் முக்தியை நோக்கி போகும். அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தது தான் மனிதன். நான் அன்னைக்கு வருகிற போது ஞானாம்பிகாட்ட கூட கேட்டேன், மணிமேகலைன்னு ஒரு இலக்கியத்தில் வருதுங்கிறதுக்காகவே 2000 வருஷமாக ஒரு அபத்தமான கேள்வியை நம்ம இன்னும் கையில் வச்சுருக்கோம். அது என்ன சொல்லுது? ஒரு ஆள் செத்து போயிட்டா நீ அந்த உடலை நேசித்தாயா உயிரை நேசித்தாயா? உடல் என்றால் உடல் அழியக்கூடியது, உயிர் அழிவில்லை. நான் கேட்குறேன், ஒருத்தனை நேசிக்கிறப்ப உடலை தனியாகவும் உயிரை தனியாகுமா நேசிப்பான்? இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. 2000 வருஷமாக அதை வச்சுட்டு சொல்லித்துறோம் நம்ம. அந்த உடல் அந்த உயிர் இரண்டின் இணைப்பிலே சேர உருவாகக்கூடிய மனம், இதெல்லாம் சேர்ந்தது தானே ஒரு மனுஷன். அப்போது அந்த உடலும் உயிரும் சங்கமிக்கிற புள்ளியிலே ஒரு மனம் தோன்றுகிறது. அந்த மனம் கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டே இருக்கிறது. அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை செயல்படுகிறது. இறையருளோ குருவருளோ இருக்கிற போது கர்ம வினைகள் கழிகின்றன, அந்த உயிர் முக்தியை நோக்கி போகிறது என்பதை பூர்ணாவதாரமாகிய கிருஷ்ணனுடைய வாழ்க்கை நமக்கு எப்படி காட்டுகிறது என்பதை, அதை எப்படி விளையாட்டாக காட்டுகிறது என்பதை கிருஷ்ண லீலா என்கிற இந்த அருமையான நூல் நமக்கு உணர்த்துகிறது. எனவே அந்த புத்தகத்தினுடைய சாரத்தை நான் சொல்லுகிறேன். பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். வந்திருக்கிற நீங்கள் சத்குரு அவர்களுடைய அந்த நூலை நீங்கள் வாங்கி பயனடைய வேண்டும். எனக்கு கூட ஆரம்பத்தில் திருச்சியில் இருந்த மாதிரியே நான் சொன்னேன், இப்போ இவங்கெல்லாம் நம்ம ஈஷா நிகழ்ச்சிகளை எல்லாம் மகாசிவராத்திரி கொண்டாட்டத்திலலாம் பார்த்து அப்படி அந்த கொண்டாட்டத்தோடு நம்மலாம் இருப்போம்னு நினச்சி வந்தாங்க. ஆனால் முதல் 3/4 மணி நேரம் நீங்கள் எல்லாம் தியானலிங்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தீங்க. அப்புறம்தான் அந்த லீலா வெளிப்பட்டது. அந்த லீலா தன்மை சத்குரு அவருடைய அருளால் வாழ்க்கை முழுக்க நீடிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.